திரு எடப்பாடி பழனிசாமியை நீங்க அப்படி காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி மாறி இருக்கிறார் அப்படின்னா கட்சியை பலப்படுத்தணும், கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், எதிர்வரக்கூடிய தேர்தலில் கட்சியை வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் அவர் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாரு அக்னீஸ்வரன். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஒரு வாதம் வைத்தார். இங்கே என்னுடைய இனிய சகோதரர் அக்னீஸ்வரன் கூட அந்த வாதத்தை வைத்தார். என்ன வாதம் வச்சீங்க? அஇஅதிமுக வெற்றி பெறக்கூடாது என்று இவர்கள் செய்த இவர்களுடைய அந்த துரோகிகளால் தான் அதிமுக வெற்றி பெறாமல் போனது. எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா? எந்த துரோகிகளால? திரு டிடிவி தினகரன். அப்ப டிடிவி தினகரன் அதிமுக உள்ள இல்ல இருந்தா அதிமுக ஜெயிச்சிருக்கணும் தானே அதுக்கு அர்த்தம். கரெக்ட் தானே சார் நான் சொல்றது? அப்ப அதிமுகவுல டிடிவி தினகரன் இல்ல. இப்ப நீங்க அதிமுகல இருந்து டிடிவி தினகரன் நீக்கிட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, நான் நீக்கிட்டேன்ல, நீங்க இனிமேல் ஊர்ல போய் விவசாயம் பாருங்க அல்லது சும்மா படுத்து தூங்குங்க, நீங்க அரசியல் செய்யாதீங்க. நீங்க அரசியல் செய்யறதுனால அஇஅதிமுக வாக்குகள் பிரியுது, அதனால நான் முதலமைச்சர் ஆக முடியல. நீங்க அப்படி அரசியல் செய்யறதுனால நீங்க துரோகி. இது நல்லா இருக்குதுல்ல? இது எப்படி சார் ரொம்ப போச்சு? இவர் அவர் சொல்றது மாற நீங்க திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறீங்க, திமுக வெற்றி பெற வைக்க வேண்டும்ங்கிற நோக்கத்துல நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்படுறீங்கன்னு சொல்றாரு. இல்ல சார், அவங்க திமுகவும் எதிர்க்கிறாங்க, அதிமுகவும் எதிர்க்கிறாங்க. ஆனா ஆப்வியஸ்லி அஇஅதிமுக ஆதரவு வாக்குகள் தான் அதிகமாக அவங்க பக்கம் போகுது. தேர்தல் களத்தில் அது திமுகவிற்கு சாதகமாக போகுது. இதே கருத்தை தான் ஓபிஎஸ் சொன்னார். இப்ப நீங்க சொன்ன கருத்து மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருத்துனா, இதே கருத்தை தான் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் சொன்னார். என்ன சொன்னாரு? திமுக தாங்க ஜெயிக்கும் இப்படியே போனுச்சுன்னா, ஏன்னா நாங்க எல்லாம் தனித்தனியா நிக்கிறோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு? நாமெல்லாம் ஒன்னா நின்னா திமுக வீழ்த்தலாம்னு ஒரு இடத்துக்கு வர்றாரு. ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் செங்கோட்டையனும் திருமதி வி கே சசிகலா மேயர் ஒரு இடத்துக்கு வர்றாங்கன்னா அதெல்லாம் ஒன்னா சேர முடியாது, நீங்க தனியாவே நில்லுங்கிறாரு. தனியா நின்று ஓட்ட பிரிச்சுட்டாங்க. தேர்தலுடைய தொடர் தோல்விக்கு காரணமாக இருந்த நீங்கள் திமுக ஜெயிக்கும்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி உங்களை ஒன்னா சேர்த்துக்க முடியும்? சேர்க்க வேண்டாம். அவங்க என்ன செய்யணும்? இப்ப அவங்க உங்களை எதிர்த்து போட்டியிட கூடாது நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே? அவங்க போட்டியிட கூடாது. இப்ப அவங்க என்ன செய்யணும்? ஊர்ல போய் விவசாயம் பார்க்கணுமா, பெட்டி கடை வச்சுக்கணுமா, அரசியல் துறவர முடியுமா? எனக்கு புரியவே இல்லை. எப்படி சார் இவர் நீக்கிட்டதுனாலயே அவங்க தேர்தலில் போட்டிடக்கூடாதா? அவங்க தேர்தலில் போட்டிடுவதால அதிமுக தோக்குதுங்கிறாரு. அவங்களும் அதைத்தான் அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, அதிமுகவால் அடையாளப்படுத்தப்பட்டு அதிமுகவில் நீங்க பதவி சுகத்தை எல்லாம் அடைந்து விட்டு நீங்க அதிமுகவுக்கு எதிராகவே செயல்படுவீங்க, திமுகவை வெற்றி பெற வைப்பீங்கன்னா அதை எப்படி நாங்க அனுமதிக்க முடியும்னு கேட்கிறாரு. இல்ல அதுதான் கேட்கிறேன். அவங்க என்ன செய்யணும் நான் கேட்கிறேன். சொல்லுங்களா, அவங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க? திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல நீங்க இருக்கீங்க, உங்களை எப்படி ஒண்ணு சேர்த்துக்க முடியும்? இல்ல சார், இல்ல திரு செந்தில், நீங்க கட்சியில உங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கணும்னா நீங்க அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துட்டீங்க, உங்களை எப்படிங்க சேர்த்துக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. ஐயோ சார், இல்ல சார், அவங்க திமுக கூட்டணியில சேர்ந்தாங்களா? இல்ல